எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அன்னதானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பசியை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரோட பசியை போக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் பசியை போக்கணும்னா உங்களை மனசார வாழ்த்துவாங்க. ரொம்ப பசியில் ஒரு அம்மா யாரோ ஒருத்தங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அந்த வழியாக போகும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு உங்களை மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட கர்மாலாம் கலையும். கர்மா கலையிறதுக்கு ஒரு கர்மா நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அன்னதானத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அன்னதானம் எந்தெந்த நாளில் என்னென்ன அன்னதானம்லாம் வழங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லெமன் சாதம் வழங்கலாம், திங்கக்கிழமை தேங்காய் சாதம் வழங்கலாம், செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம் வழங்கலாம், புதன்கிழமை பருப்பு சாதம் வழங்கலாம், வியாழக்கிழமை வெண்பொங்கல் வழங்கலாம், வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல், சனிக்கிழமை பருப்பு சாதம் வழங்கலாம். இந்த நாட்கள் இந்த தானம் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. வள்ளுவ பெருமகன் கூட எப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்னத்தால் இனம் அருள் இல்லை அதனின் இன்னா செய்தும் உண்மைது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரலுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு உணவளிப்பதை விட சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த உணவளிப்பவன் அவன் துன்பமே செய்தாலும் அந்த ஒருவருக்கு உணவளிப்பவன் அவருக்கு துன்பமே செய்தாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்றான்.